ஹாய், குட் ஈவினிங். என்னுடைய பேர் ஆனந்த் குமார். நம்மளுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஆத்தூர் தாலுக்காவில் இருக்கோம். நம்ம வில்லேஜ் வந்து துலுக்குனூர் வில்லேஜ். நாங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ஜான் டீர் கஸ்டமர் தான். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். 2020 ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கேட்டப்போ வந்து ஜான் டீர் காம்பினேஷனில் இருக்கிற ஆர்வம் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரையலுக்கு ஒரு வண்டி எடுத்தோம். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜான் டீர் காம்பினேஷனில் வரும்போது நல்லா இருந்தது. இப்போ 635045 வந்து நாங்கள் எடுக்கும்போது அது வந்து ஆர்டினரி இன்ஜின் தான் எடுத்துருந்தோம். அதுலேருந்து அப்கிரேட் ஆகி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம Trem IV இன்ஜின் சொல்லியிருந்ததுனால அதை ஒன்று எடுத்துருந்தோம். இப்போ இதனுடைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம கீர் எல்லாமே லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டு கரெக்டாக கவர் ஆகுது. மற்ற டீலர்ஷிப்பில் வர வண்டி பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டட் வண்டியில் வரும்போது சென்டரில் வரும். அது வந்து நம்ம ஹார்வெஸ்டிங் வெஹிக்கிள் வந்து செட் ஆகாது. இது ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் கவரேஜ் ஆகிறதுனால நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த கீர் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்பேசியஸ் ப்ளஸ் டெம்பரேச்சர் வைஸ் அது ரொம்ப கம்மி. இப்போ வர்ற இன்ஜின் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து இன்ஜினோட வைப்ரேஷன் ரொம்ப கம்மி. ஆர்டினரி இன்ஜினோட Trem IV இன்ஜின் வந்து வைப்ரேஷன் ரொம்ப கம்மி. ஆர்டினரி இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மட்டியான ஏரியாவில் நம்ம வண்டி போகுதுன்னா அதை வந்து திருப்பி ரெக்கவர் பண்ணி வெளியே எடுக்கும்போது பிடிஓ எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு இன்ஜின் அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் போட்டால் தான் பிக்கப்புக்கு ரிவர்ஸ் வரும். ஆனால் இதனோட டார்க் வேல்யூ பார்த்தீங்கன்னா Trem IV வந்து பிடிஓ ஆனில் வச்சுக்கிட்டு ரிவர்ஸ் போட்டோம்னா அந்த இன்ஜினோட டார்க் வேல்யூ வந்து கம்மியாகாமல் ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க. அதனுடைய பெனிஃபிட் இதில் இருக்குது. ஃபர்தராக வந்து நம்ம லோக்கல் டீலர்ஷிப் வந்து 5075 Trem IV வந்திருக்குன்னு சொன்னார். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து இந்த பழைய Trem IVலேயே வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. காரணம் மைலேஜ். ஆர்டினரி இன்ஜின் வந்து 5.5 லிட்டர்ஸ் பர் ஹவர்ஸ் எடுக்கிற போது எனக்கு இது வந்து 4.5 லிட்டர்ஸ் தான் எடுக்குது. ப்ளஸ் வந்து பிக்கப்பும் கம்மியாகிறதே இல்லை. அந்த டார்க் வேல்யூ மெயின்டைன் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி போகும்போது இன்னொரு 12 HP ஜாஸ்தியாக வரும்போது 5075 எடுக்கலாம்னு சொல்லி இப்போ அதை எடுக்கும். அதை எடுக்கும் போதும் இப்போ எனக்கு வந்து இப்போ டார்க் வேல்யூ கம்மியாகிறதே இல்லை. ஸோ வெஹிக்கிள் வந்து இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு 4 வீல் கிரிப்பராக எடுக்கும்போது எனக்கு எந்த ஃபீல்ட்லையுமே நான் போயிட்டு இது வந்து மட்டி ஏரியா இதை நான் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிட்டர்ன் வர்றதில்லை. ஸோ அந்த இடத்துல வந்து கமர்ஷியலாக ஒரு பார்ட்டிகிட்ட போய் நான் ஒரு 2 ஏக்கர்ஸில் கொஞ்சமாக வந்து பெண்டிங் இருக்குன்னா அதை நான் விடாமல் எடுத்துட்டு வரேன். ஸோ கஸ்டமர் அதில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு மட்டி ஏரியாவில் வந்து நான் 75% வந்து டயர் வெஹிக்கிள் விட்டுட்டு திருப்பி அந்த 25% ஃபீல்டை வந்து நான் பெல்டட் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணணுங்கிற கண்டிஷனில் இப்போ இல்லை. இப்போ டயர் வெஹிக்கிள் வந்துருச்சுனாலே அது ஃபுல்லாக கவர் ஆகி வந்துடும். அந்த பெனிஃபிட் இருக்குது. அப்படி போகும்போது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வெஹிக்கிள் யூசேஜ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது. நம்மளுக்கு பில்லிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கமர்ஷியலாக அது நம்மளுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்குது. இதில் வந்து ஜான் டீர் இன்ஜின் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாகவே இருக்குது. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜான் டீர் இன்ஜின் வந்து சூப்பராக இருக்குது. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி Trem IV இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுள், ஸ்பேசியஸு. எவ்வளோ லாங் ட்ரைவ் போகணும்னாலும் நம்மளுக்கு அந்த எந்த டயர்னஸுமே இருக்காது. எவ்வளோ லாங் ட்ரைவ் போனாலும் 600 கிலோமீட்டர்ஸ் வந்து 2 days கவர் பண்ணியிருக்கேன். எந்த டயர்னஸுமே இல்லை. சர்வீஸ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆத்தூர் டீலர்ஷிப்பில் தான் நம்ம எல்லாமே வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இப்போ 3 years அதில் தான் எடுத்திருக்கோம். சர்வீஸும் ஓகே, வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுனாலும் அவங்க ஆன் ஸ்பாட்டில் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. கம்யூனிகேஷன் வைஸ் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னாலும் அதுக்கான ரிப்ளை வந்து டைம் டு டைம் வந்துடும் நம்மளுக்கு. அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பழசு வந்து அனலாக் டேஷ்போர்ட் இருந்துச்சு, இப்போ எல்லாமே டிஜிட்டல் கொண்டு வந்துட்டாங்க. டிரைவிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னா அனலாக் சிஸ்டத்தில் வந்து டேட்டா எடுக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். பட் இது டிஜிட்டலைஸுங்கிறதுனால ப்ராப்ளமே இல்லை. டக்குன்னு பார்த்தோன்னே விசுவலாகவே தெரிஞ்சது. ப்ளஸ் டேஷ்போர்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதில் கொடுத்துறதுனால வெஹிக்கிள்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம டேட்டா எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம மொபைலே எல்லாமே ஹேண்டியாக எடுத்துடலாம். ஒரு ஆப்ரேட்டருக்கு கொடுத்து நம்ம வெஹிக்கிள் வந்து ஃபீல்டுக்கு அனுப்பிட்டோம்னாலும் வெஹிக்கிள்ஸோட என்ன ஸ்டேட்டஸுங்கிறத வந்து இப்போ அப்கிரேட் ஆகி வந்திருக்க சிஸ்டத்தில் வந்து கம்ப்ளீட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Trem IVல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மானிட்டர் சிஸ்டத்தில் வண்டி எவ்வளோ வேகம் போயிட்டுருக்கு, எவ்வளோ ஆர்பிஎம்ல ஆப்ரேட்டர் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, டீசல் லெவல் என்ன, டெம்பரேச்சர் லெவல் என்ன, எல்லாமே நம்ம அதிலேயே பார்த்துக்கலாம். மைலேஜ்னு பார்த்தோம்னாலும் மற்ற இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இப்போ Trem IV நல்லாவே இருக்குது. 5075 இன்ஜின் வந்து இப்போ நாங்கள் லேட்டஸ்ட்டாக எடுத்தோம். 2022 செகண்ட் ஹாஃபில் எடுத்திருக்கோம். இப்போ இன்னும் 2 yearsல வந்து ஃபர்தராக ஒரு வெஹிக்கிள் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்குது. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஃபர்தராக எதாவது அப்கிரேட் இருந்துச்சுன்னா அதையும் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஒரு ஜான் டீர் யூஸராக நான் சொல்கிறேன், இந்த வெஹிக்கிள் வந்து நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு.